வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் திமுகவிற்கு தாவுகிறார். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள். இன்றைக்கி என்ன டேட்னா 28. அடுத்த வாரம் இதே நேரத்தில் தேர்தல் முடிவுகள் அப்படின்றது நேற்றுக்கு யார் பிரதமர்னு தெரிஞ்சிட்ருக்கோம், யார் நாடாள போகிறார்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் யாருன்னா புதுசாக வராங்களா, இல்லை நம்முடைய இந்தியா கூட்டணியின் சார்பில் வேறு யாரேனும் பார்த்திங்கன்னா பதவியேற்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்தியா கூட்டணியின் சார்பில் பிரியங்கா காந்தி போன்றவர்கள்லாம் வலுவான தலைவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எங்கு சென்றாலும் கூட்டம் பார்த்திங்கன்னா அள்ளுது. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா இந்த முறை காங்கிரஸ் ஆட்சியை பிடிப்பது உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துடைய அரசியல் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுகள் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. தமிழ்நாட்டில் அதிமுக கண்டிப்பாக 0, திமுக 38, பிஜேபி 2 அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அந்த கணக்குகள் அனைத்தும் செல்லுமா அல்லது செல்லாமல் போகுமா அப்படின்றத எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் பார்த்திங்கன்னா இருக்கின்ற ஒரு நிலையிலே அதிமுகவிலிருந்து நிச்சயமாக செங்கோட்டையன் போன்றவர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய அணிமாறலை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் ஒருவேளை திமுகவிலிருந்து டோட்டலாக அணிமாறுறார் அப்படின்ற ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது வருவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ தமிழ்நாட்டிலேயே டிஎம்கே எந்த மாதிரியான இடத்த பிடிப்பாங்கன்றத பார்க்கணும். அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு பார்த்திங்கன்னா மாறுறாரா இல்லை என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவிலிருந்து மற்ற கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் மாறுவது எப்பேற்பட்ட நிகழ்வை பார்த்திங்கன்னா ஏற்படுத்த போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். அரசியல் சார்ந்து நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அதிரடியாக நீக்கப்பட்டு திமுகவிற்கு தாவுகிறாரா என்பதெல்லாம் ஜூன் 4ஆம் தேதி காலையில் நமக்கு தேர்தல் முடிவுகள் முழுமையாக கிடைத்துவிடும். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதிமுகவுக்கும் செங்கோட்டையனுக்குமான 54 வருட உறவு முடிந்து போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு